ஈரானுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தெஹ்ரானில் அதிரடியாக பாயும் ஏவுகணைகள். வல்லரசையே கதிகலங்க வைக்கும் போர் யுக்தி. உலகின் முதலாவது நாடாக ஈரான் சாதனை. ட்ரம்ப் படைகளுக்கு எதிராக தாக்குதல். தீவிரமடையும் அமெரிக்க ஈரான் மோதல். இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஈரானிய ஏவுகணைகள். ஈரான் தலைவரை சரணடையுமாறு ட்ரம்ப் வலியுறுத்தல். ஈரான் தனது ஃபதாஹ் 1 ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஏவியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் டெல் அவீவ் பகுதியில் உள்ள அனைவரையும் உடனடியாக வெளியேறுமாறு ஈரான் அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானின் அடுத்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட உள்ள இஸ்ரேலின் டெல் அவீவ் பகுதியின் திட்ட வரைபடத்தையும் ஈரான் வெளியிட்டுள்ளது. தெஹ்ரான் பகுதியில் இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானிய தலைநகரின் சில பகுதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெஹ்ரானின் 18வது மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு IDF சற்று முன்னர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் தற்போது தெஹ்ரானில் இஸ்ரேலிய ஏவுகணைகள் தொடர்ந்து ஏவப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் தொலைபேசியில் பேசியதாக தெரிவிக்கப்பட்ட சில நிமிடங்களில் ஈரானில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. கடந்த ஒரு மணித்தியாலத்துக்குள் ட்ரம்ப் நெத்தன்யாவுக்கு இடையில் ஒரு தொலைபேசி கலந்துரையாடல் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் குறித்த அழைப்பிற்கு பின்னர் ஈரானின் தெஹ்ரான் மற்றும் கராச்சி நகரில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளன. அதேவேளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஈரானில் அடுத்து தாக்குதல் நடத்த உள்ள இலக்கு குறித்து வரைபடம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. IDF X தளத்தில் குறித்த வரைபடத்தை வெளியிட்டுள்ளதுடன் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதியை அடிப்படையாக கொண்டு ஊழியர்களுக்கும் தெஹ்ரானில் 18வது மாவட்டத்தில் அமைந்துள்ள அனைத்து மக்களுக்கும் உடனடி எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரும் சில மணி நேரங்களில் இஸ்ரேலிய இராணுவம் தெஹ்ரானில் உள்ள ஈரானிய ஆட்சியின் இராணுவ உள்கட்டமைப்புகளை தாக்க இந்த பகுதியில் நடவடிக்கை எடுக்கும். பொதுமக்களே, உங்கள் பாதுகாப்பிற்காக தெஹ்ரானில் 18வது மாவட்டத்தில் நியமிக்கப்பட்ட பகுதியை உடனடியாக விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பகுதியில் நீங்கள் இருப்பது உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மேற்கு ஈரானின் தப்ரிஸ் அருகே 4வது F-35 ஜெட் சுட்டு வீழ்த்தப்பட்டு விமானி கைது செய்யப்பட்டதாகவும் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய உலகின் முதலாவது நாடு ஈரான் என்றும் ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இந்த கூற்றை மறுத்தாலும் வரலாற்றில் மிகவும் விலையுயர்ந்த ஆயுத திட்டமான F-35 அமெரிக்கா பின்வாங்கும் முடிவை எடுத்துள்ளது. இஸ்ரேலின் 4வது F-35 போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்கா புதிய F-35 போர் விமானங்களுக்கான உத்தரவை பாதியாக குறைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் விமான உற்பத்தி நிறுவனமான லாக்வுட் மார்டினுக்கு 48 ஜெட் விமானங்களுக்கான உத்தரவை 24ஆக குறைத்து திருத்தப்பட்ட உத்தரவை பென்டகன் பிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் போர் அமெரிக்க விமானப்படையின் 5ஆம் தலைமுறை போர் விமானமாக F-35 பலவீனங்களை வெளிப்படுத்தியதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதன்படி F-35 விமானத்தின் பயணத்திறன் 2025ஆம் ஆண்டளவில் 51.5% குறைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரோன் போர் அதிகரித்துள்ள காலகட்டத்தில் F-35 காலாவதியானது என்று எலான் மாஸ்க் உட்பட பலர் விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகங்களை பெறுவதில் உள்ள சிரமம், சிக்கலான பராமரிப்பு மற்றும் அதிக விலை ஆகியவை இந்த விமானத்தின் முக்கிய குறைபாடுகளாக கூறப்படுகின்றன. மத்திய கிழக்கில் அமெரிக்க பாதுகாப்பு படைகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ஈரான் ஏவுகணைகள் மற்றும் பிற ஆயுதங்களை தயார்படுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்களின் அமெரிக்க படைகள் இணைந்தால் பழிவாங்கும் நடவடிக்கையாக ஈரானிய இராணுவம் இந்த சாத்தியமான தாக்குதல்களுக்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையமான ஃபோர்டோவை அமெரிக்கா தாக்கினால் ஏமனில் உள்ள ஈரானுடன் தொடர்புடைய ஹவுத்திகள் முன்பு செய்தது போல் செங்கடலில் உள்ள கப்பல்களை தாக்க வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற போராளிகள் அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்க முயற்சிப்பார்கள் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். அமெரிக்க கடற்படை படைகளை வளைகுடாவிற்குள் வைத்திருக்க பாரசீக வளைகுடாவின் நுழைவாயிலில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் வெடிக்கும் கன்னிவெடிகளையும் வைக்கக்கூடும் என்று அறிக்கை கூறுகிறது. இந்த பகுதியில் அமெரிக்கா பல்லாயிரக்கணக்கான துருப்புக்களை கொண்டுள்ளது. மேலும் அமெரிக்க படைகள் சிலவற்றின் எல்லைக்குள் ஈரான் ஏவுகணை தளங்களை கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானில் இஸ்ரேலிய படைகள் தொடர் தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இதற்கு பதிலடி வழங்கும் முகமாக ஏவப்பட்ட ஈரானிய ஏவுகணைகளை இஸ்ரேல் இராணுவம் அடையாளம் கண்டதை தொடர்ந்து
இஸ்ரேலின் பல பகுதிகளில் அலாம் ஒலித்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக இஸ்ரேலில் உள்ள மக்கள் தங்குமிடங்களை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தங்குமிடத்தை விட்டு வெளியேறுவதற்கான அறிவிப்பு நேரம் சுமார் 20 நிமிடங்கள் என இஸ்ரேல் கூறியுள்ளது. முன்னதாக மேற்கு ஈரானில் இஸ்ரேலிய படைகள் தொடர் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இஸ்ரேலிய படைகள் மேற்கு ஈரானில் தரையிலிருந்து வான் ஏவுதளங்களை மற்றும் ரேடார்களில் உளவுத்துறை அடிப்படையிலான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக IDF மேலும் கூறியது. ஈரானின் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி எங்கு மறைந்திருக்கிறார் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும், ஆனால் அவர் இப்போதைக்கு கொல்லப்படுவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 5 நாள் மோதல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைதலை ட்ரம்ப் ஒரு சமூக ஊடக பதிவில் வலியுறுத்தியுள்ளார். உயர் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் எங்கு மறைந்திருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியும். அவர் ஒரு எளிதான இலக்கு. அவர் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார். இப்போதைக்கு அவரை கொல்லப் போவதில்லை. எனினும் பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை தாம் விரும்பவில்லை. அத்துடன் தமது பொறுமை குறைந்து வருகிறது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் 9.5 மில்லியன் குடியிருப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு ட்ரம்ப் வலியுறுத்திய பின்னர் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கமேனி பற்றிய கருத்துக்களும் சரணடைய அழைப்புகளும் ட்ரம்ப் தெஹ்ரான் வான்வெளியை முழுமையாக கட்டுப்படுத்துவதாக கூறிய சிறிது நேரத்திலேயே வெளியாகியுள்ளன.